நம்ம பரவால்ல. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமக்கு இன்று சிறப்பானதொரு துரியாதீத தவத்தை வழிநடத்தி கொடுத்திய நேசமலர் அம்மாவுக்கும் முடிவில் நன்றி உரை கூறவுள்ள சுகந்தி அம்மா மற்றும் உலக நல வாழ்த்து பாடவுள்ள பத்மினி அம்மா அவர்களுக்கும் அனைத்தைய வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு விழிப்பு உணர்வு. விழிப்பு உணர்வு என்பது ஒன்றை பற்றியோ உணர்வுகள் பற்றியோ சரியான முறையில் அதில் உள்ள உண்மைகளை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் புரிய வைப்பது. உதாரணத்துக்கு, நமது மகான் ஓம்கார மண்டபத்துல உடற்பயிற்சி செய்யும் போது அவரை பார்க்க யாராவது வந்தா கூட கவனிக்காதது போல பயிற்சி செய்து கொண்டிருப்பாராம். ஏனெனில் மனம் ஒன்றி செய்யக்கூடிய உடற்பயிற்சியில் சிறிதும் கவனக்குறைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அப்ப உடற்பயிற்சியின் இம்பார்ட்டன்ஸ் மகான் எவ்வளவு அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார் பாருங்கள். இதுதானே தான் பெற்றதை உணர்வுகளை மற்றவர்களுக்கும் உணர்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இதைதானே நமது வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூட செய்வன திருந்த செய் என்பார்கள். எந்த வேலை செஞ்சாலும் அதுல கவனம் முக்கியம். செய்த செயலுக்கான பலன் பிரதிபலிப்பாக யாருக்கு திரும்ப வரும்? செய்தவருக்கே. இதை விளைவறிந்த விழிப்புணர்வு என்கின்றனர். நமது மகான் கர்மயோகத்துல சொல்றாரு, மனிதன் உயர் மனிதன், மாமனிதன் என்றெல்லாம் சொல்வதற்கு இந்த விழிப்பு உணர்வு அவசியம். கர்மயோகம் என்பது தனக்கும் சமுதாயத்திற்கும் எந்த துன்பமும் விளைவிக்காமல் நன்மையே தரக்கூடிய செயல்களை மட்டும் செய்வது, வாழ்வதுமாகும் என்கிறார். ஞானக்களஞ்சிய கவியில சொல்றாரு, ஒப்புதல் என்ற தலைப்பில் அந்த கவி, உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன் என்கிறார். இறைநிலையோடு அந்த பேரறிவோடு நாம் இணைந்து இருக்கும் போது கூட விழிப்பு உணர்வில் இருக்க வேண்டும் என்கிறார். எப்பொழுது இந்த இசைவு வரும் என்றால், ஒருவருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும்போது, அதாவது அவருக்கும் மற்றவருக்குடைய உள்ள தொடர்பு பற்றி புரிந்து கொள்ளும் போதுதான் அது வரும் இல்லையா? இறைநிலையே ஆனாலும் தான் செய்கின்ற செயலை விழிப்புணர்வோட செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக புராணங்களில் பிரணவ உபதேசம் பற்றி நமதுக்கு சொல்லியிருக்காங்க. கந்தன் பிரம்மாவிடம் ஓம் என்ற பிரணவத்திற்கு விளக்கம் கூறுமாறு கேட்க தெரியாது என்கிறார் பிரம்மா. கூறியதும் பிரம்மாவை சிறையிலிட்டார் என்பார்கள் காந்த கடவுள். படைக்கக்கூடிய இறைநிலைக்கு காந்தத்தை பற்றிய விளக்கம் பதிவுகளை பற்றி மறந்து உயிர் படைக்கப்பட்டால் அந்த உயிர் இந்த பூமியில் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தையே ஏற்படுத்தும். சுத்தவெளியாகிய இறைநிலைக்கு இது தெரியாதா? அனைத்தையும் உணர்த்தியது இறைநிலையே என மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார். அக்கால மக்களின் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப மறைப்பொருள் விளக்கத்தை அளித்தனர். இறைநிலை ஒவ்வொன்றாக வரும்பொழுது பஞ்சதன் மாத்திரையாக அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என வரும்போது ஆறாவதாக பெற்றோருடைய மனநிலையே குழந்தைக்கு அனுபவமாக குழந்தைக்கு வருகின்றது. மகரிஷி இறைநிலையை குறிப்பிடும் போது கைனடிக் ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்லி டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்பார்கள். அதாவது ஆறாவது கண்ணுக்கு தெரியாத பொருள் காந்தம், உயிர். கண்ணுக்கு தெரியாத பொருள் தானே நமது உயிர். இதுதானே தரமாறி தோன்றும் பிறப்பு. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ?
கருமையம் அறியாமல் அறிவதனே அறிவதோ மாந்தராகி வாழுகின்ற மாண்புடைய யாவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்கிறார். காந்த மையம் கருமையத்தில் தானே ஆன்மாவின் அனைத்து பதிவுகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு துகளிலும் உள்ள அடங்கியிருக்கும் பதிவுகளுக்கு உள் பிளஸ் அம் உள்ளம் பிரணவம் என்று பெயர். அப்ப மனிதனிடத்தில் உடல் அமைப்பையும் மனிதனின் ஆற்றலையும் தெளிவாக உணர்ந்து கொள்வதுதானே விழிப்புணர்வு. மகான் இறைநிலை தத்துவத்தில் எல்லோருடைய கருமையமும் கடலுக்கடியில் ஒன்றாகவே இணைக்கப்பட்டுள்ளது என்கிறார். உலகில் பிறந்து வாழும் ஒவ்வொரு உயிரினத்தினும் தேவையும் தேவைக்குரிய பொருளையும் இருப்பையும் இணைத்துக் கொண்டே இருக்கின்றது. இதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா என்கிறார் வள்ளுவர். எல்லா உயிருக்கும் பிறப்பு சமமே. ஆயினும் செய்கின்ற தொழில்களில் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளினால் சிறப்பியல்பு சமமாக இருப்பதில்லை. உயிர்கள் அனைத்திற்கும் பிறப்பு என்பது ஒரு நிலைதான். அதில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதாகும். அப்ப அறிவு நிலையில் உயர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது பெற்றெடுக்கும் போது அக்குழந்தை கருவில் திருவுடைய குழந்தையாக பிறக்கும். இதற்கு நமக்கு மகான் ரொம்ப சிறப்பான உயிருக்கான பயிற்சி கொடுத்துள்ளார்கள். விழிப்புணர்வோடு காயகல்பம் செய்வதால் வேறு மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி என்கிறார் குதம்பை சித்தர். காயக்கல்பம் செய்வதால் பெற்றோற்றியும் பீனியலும் நன்கு இயக்கம் பெறுகின்றது. கரு உருவாகும் போது பெற்றோரின் மனநிலை முதல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. கரு உருவான பிறகு அந்த தாய் செய்யும் பெரும் அனுபவங்கள் எல்லாம் அதில் பதிகின்றன. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்ததுதானே வாழ்க்கை. தற்போது கருவுற்றிருக்கும் தாய்மார்களை அந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, உள்ள இருக்கிற குழந்தையோட பேசுங்க அப்படின்னு சொல்றார்கள். பதிந்த வார்த்தைகள் மீண்டும் கேட்கின்ற போது அவை மூளையில் மோதி ஏற்கனவே பதிந்த வார்த்தைகளுடன் ஒப்பீடு செய்து புரிந்து கொள்கிறது. கால தூர பருமனுக்கு ஏற்றபடி வெண் என்ற ஆற்றல் களம் இணைந்து மனமாக இயங்குகிறது. இதை தானே எண்ணம் என்கிறோம். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையில் கொசு அளவில் பதிந்து காட்டக் காண்போம் என்பார் கவியில் மகான். புலன் வழியாக பெற்ற ஒவ்வொரு அனுபவம் காந்த அலையில் அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த நுண் அதிர்வுகள் காந்த களத்தில் கரைவதை அகக்காட்சியாக சிறு அளவில் பதிந்து மூளை வழியாக செயல்படும் போது பசுவினுடைய முழு உருவத்தையும் பார்க்கின்றோம். எப்படி சூரிய வெளிச்சத்துல ஒரு துளி மழை துளி பட்டா கூட அது வானவில்லாக தோன்றுகின்றது. அதுபோல ஆன்மாவின் பிரதிபலிப்பே மனம். மனம் கணக்கு போடுவதை தான் எண்ணம் என்கிறோம். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம் இவையெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆராய்ச்சி, தெளிவு முடிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு. ஒரு சின்ன களிமண்ணை எடுத்து நம்ம ஒரு நல்ல சின்ன ஒரு பொம்மையை செய்யலாம், கடவுள் உருவமும் படைக்கலாம். நாம் செய்வது என்ன, நமக்கு வந்தது என்று என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கூட நிறைய பழமும் வச்சிருக்கோம், காயும் வச்சிருக்கோம். எதை எடுத்து சாப்பிடுவோம்? பழத்தை தானே. அதுதானே விழிப்புணர்வு. விழிப்புணர்வு எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. உதாரணத்துக்கு ஒட்டகச்சிவிங்கி எடுத்துக்கோங்க. தன்னை காக்க வரும் வேறு உயிரினத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தனது காலை பயன்படுத்தி காத்துக்கொள்ளும். எறும்பு கூட அதுகிட்ட இருந்து நம்ம இந்த சேமிக்கிற பழக்கத்தையே கத்துக்கொள்றோம் இல்லையா? அது எவ்வளவு தூரம் இந்த மழை காலத்துல மேல கொண்டு போய் அந்த உணவை பத்திரமா பராமரிச்சு வைக்குது. ஈசல் மழைக்கு முன்பாக அறிகுறியாக நமக்கு காட்டி விடுகின்றது. இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் எந்த உபதேசமும் தேவைப்படுவதில்லை. ஆனால்
புலன் மயக்கத்தில் சிக்கிய மனிதன் அல்லல் படுகின்றான். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. இயற்கை சீற்றத்தின் போது ஒரு வீட்ல வளர்த்த கிளி, அதால அன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பதட்டத்திலேயே இருந்தா. ஒரு படபடப்பாகவும் இருந்தா. அப்புறம் 2 யானைகள் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றியுள்ளனவாம். யார் யானை காப்பாற்றுன அத அந்த யானை காப்பாற்றினவங்களே அத சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, அது அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டே இருந்துச்சாம் அந்த 2 யானையும். அப்ப இதெல்லாம் எப்படி? கொஞ்ச நாளைக்கு முன்பாக நம்ம நெறைய இடத்துல வர நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு எல்லா இடத்துலயும் பாம்பு நெறைய கண்ணுல தென்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு எப்பொழுதுங்க மேல வரும்? பூமி நல்லா குளிர்ந்திருந்தா, இல்ல இந்த மாரி ரொம்ப சூடு ஜாஸ்தியானா, இல்ல இயற்கை சீற்றங்களும்போது நமக்கு உணர்த்துவதற்காக அவைகள் நம்ம கண்ணுல தென்படுகின்றது. தூக்கணாங்குருவினுடைய வாழ்க்கை முறை, அது கூடு கட்டும் விதமும் பார்த்தால், அதை இயற்கையின் இன்ஜினியர் அப்படிம்பாங்க இல்லையா? எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள உள்ளே நுழையும் வழி ஒன்றிருக்கும். வேற ஒரு வழி, ரகசிய வழியாக ஒன்றை அமைத்துக் கொள்ளும். அதோடு எந்த விதமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதிக்காத அளவில் கூடு கட்டுமாம். தர்ப்பப்புல்ல வச்சு, அந்த ஈச்ச மரத்தினுடைய நார வச்செல்லாம் கட்டுமாம். தர்ப்பப்புல்லினுடைய ரகசியம் என்ன? பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றலை வாங்கி உள்ளே ஊடுருவக்கூடிய சக்தி அந்த தர்ப்பப்புல்லுக்கு இருக்கு. அப்ப இவ்வளவு இந்த பொருளை எல்லாம் எந்த பொருளையுமே கெட்டுப் போகாத தன்மை அந்த தர்ப்பப்புல்லுக்கு இருக்கு. அதுதான் கோபுரங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்தின் போது கட்டுறாங்க. கோபுர கலசத்தில் உள்ள அந்த பிரணவ ஆற்றலை உள்ளே இருக்கின்ற தெய்வத்திற்கு கடத்துவதற்காக. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்றோம். இறைநிலையின் அறிவு இல்லாத இடமே இல்ல. 5 அறிவு உயிரினம் வரைக்கும் அதனுடைய தேவைக்கும் சூழ்நிலைக்கும் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளும். உதாரணத்துக்கு பனிக்கரடிய கொண்டு வந்து நம்ம ஊர்ல வச்சா எப்படி இருக்கும் அது? அதால வாழ முடியுமா? அதே போல ஒட்டகத்த உங்க பாலைவனத்துல இருக்க வேண்டாம் இங்க கொண்டு வந்து வச்சா அதால இருக்க முடியுமா? ஆனால் மனிதனால் அந்த பனிக்கரடிய இங்க கொண்டு வந்து வைக்க முடியாது. ஆனா அது இருக்கிற இடத்துல நம்ம போய் வாழ முடியும். தனக்கு தேவையானதை உருவாக்கி கொள்ளவும் முடியும். அதுபோல விண்வெளிக்கு ராக்கெட் விடவும் முடியும். அந்த விண்வெளியிலேயே பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அறிவில் உயரவும் முடியும். இதுதானே யூக அறிவு. இந்த அறிவை வைத்துக்கொண்டு நன்மையும் செய்ய முடியும், தீமையும் விளைவிக்க முடியும். ஐன்ஸ்டீன் அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகி அழிவுக்கு காரணம் மனிதனுடைய படைப்பு தானே. ஒரு சிங்கமோ மற்ற விலங்குகளோ தன்னுடைய தேவைக்கு மட்டுமே மற்ற விலங்குகளை உபயோகித்து அடித்து சாப்பிடும். தனது தேவை நிறைவேற்றவுடன் அதை விட்டுவிட்டு மீதி விலங்குகள் சாப்பிடுவதற்கு கொடுத்துவிடும். ஆனா அந்த இறைநிலையின் தன்மை தானே நாம. ஐன்ஸ்டீனின் கண்டுபிடிப்பு இன்று வரை அந்த கதிர்வீச்சால் துன்பப்பட்டு கொண்டுதான் உள்ளனர். ஐன்ஸ்டீன் அணுகுண்டை உபயோகிக்க சம்மதிக்கவில்லைதான். ஆனாலும் நடந்தது என்ன? மனம் என்பது அலைதானே. அலை இயக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பொருளிலும் ஒரு இயக்கம் இருக்கும். அந்த அலை எதிர்ப்படும் ஒவ்வொரு அலையிலும் பதிவாகிறது. அப்பதிவு மீண்டும் மீண்டும் தன்மையாக நம்மளுடைய கேரக்டராகவே மாறிவிடுகின்றது. அலை எந்த பொருளில் மோதினாலும் அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை ஆக மாறிவிடும். நமக்கு 3 விதமான மனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேல் மனம், நடுமனம், புறமனம். நான் இப்ப யார்ட்டயாவது நேத்திக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா உடனே சொல்லிடுவீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இந்த நேரத்துல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா இதெல்லாம் எத வேணுமோ அதை வச்சுட்டு வேண்டாததை தள்ளி விடுகின்றது இந்த மேல் மனம். நான் நடந்து போயிட்டே இருக்கேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த ஒரு டெய்லர் கடை இருக்கு. அந்த டெய்லர் கடைக்காரர் சொல்றாரு, "நான் அடுத்த மாசம் குடுத்துடுறேன்" அப்படின்னு. அப்ப இவர் சரிங்கிறாரு. இந்த இடத்துல எந்த விதமான பேச்சுமே இல்ல. ஆனா நம்ம நடந்து போகும்போது இது உணர்ந்து கொள்றோம். இவர் ஏதோ தைக்க குடுத்திருக்காரு. அவர் அதுக்கு பதில் சொல்றாருன்னு. இதுதான் நம்மளுடைய நடுமனம் செய்யும். ஆழ்மனம் என்ன செய்யும் தெரியுமா? இப்ப ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல ஒரு அம்மா ஒரு வளையத்துல சுத்திட்டு இருக்காங்க.
ஒருத்தர் அந்த ஒரு 10 கத்தி எரியணும். 9 கத்தி எறியிறார். ஆனா, அன்னைக்கு அந்த அம்மாவுக்கும், அவருக்கும் இடையில ஒரு சின்ன சிக்கல். பிரச்சனை. இவர் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு இந்த கத்தியால அவங்களுக்கு நம்ம ஏதாவது துன்பம் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் கத்திய விடுறாரு. அந்த 10வது கத்தியும் குறி தவறி தான் போய் விடுகின்றது. இது என்னது? பழக்கம். இல்லையா? இததான் நம்மளுடைய ஆழ்மனம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த மனித அறிவால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நமது அறிவுத்திறனை 5 வகையாக பிரிக்கலாம். இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, தேர்ந்த அறிவு, மெய்யறிவு, உள்ளுணர்வு என்று. இவற்றில் இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இயற்கை பயன்படுத்தி தேவையை நிறைவு செய்து கொள்ள. விளைவை கவனித்து விழிப்பு நிலையில் வாழ்தல் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. பிற சொல் மூலம், பிற நூல் மூலம் வளர்த்துக் கொள்ளும் அறிவு தேர்ந்த அறிவு. அணு முதல் அண்டம் வரை அனைத்தையும் தெரிந்து கொண்டு பண்போடு வாழ்தல் பேரறிவு, மெய்யறிவு. முன் அனுபவத்தோடு தெளிவோடும் விழிப்பு நிலையில் வாழ்கின்ற அறிவு உள்ளுணர்வு அறிவு, யூக அறிவு. இத இதற்கு குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. அப்ப நெறி தவறினால் வாழ்நாள் முழுவதும் வருத்தாலேயே மிஞ்சும். தவறான எண்ணங்களே தவறான செயலுக்கு காரணம். தங்களை மற்றவர்களோடு ஒப்பிடும் வாழ்க்கை முறை. தொலைக்காட்சியில எல்லாம் வரத மாதிரி பார்த்துட்டு தன்னைய நிஜத்துல அந்த மாதிரி நினைத்துக் கொள்ள. அதிக வசதி வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ள. பின்விளைவு யோசிக்காமல் செயல்படுவது. கடவுள், அப்புறம் பெற்றோர்களை இவர்களை கவனிக்காமல் பொறுப்பை தட்டி கழிப்பது. உணர்ச்சி வயம், அறியாமை, அலட்சியம் இதெல்லாம் தான் நமக்கு என்ன மாதிரி வருது? துன்பமாக வருகின்றது. இந்த மாதிரி செயல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நம்மளுடைய நம்மை மகான்கள்லாம் வழி நடத்தினார்கள். எப்படி? பண்பாடாக ஒன்றை கொடுத்து. எவ்வளவோ விதத்துல நம்ம இன்று செய்யக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு பண்பாடாக உருவாக்கி நேர் வழியில் நம்ம செல்வதற்காக செய்தார்கள். பண்பாட்டின் நோக்கம் மனிதன் தேவை துன்பமற்றவனாக வாழ்க்கையை எவ்விதத்திலேயும் தனக்கு பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத வாழ்க்கை முறையை தேர்ந்து அதன்படி நடப்பேன் என உறுதிமொழியோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிறார் நமது மகரிஷி. அதற்கு 5 ஒழுக்க பண்பாடு முறைகளை வகுத்து கொடுத்தார்கள். அது கடினமாக உள்ளதுன்னு 2 ஒழுக்க பண்பாடையும் நமக்கு வகுத்து கொடுத்து விட்டார். ஏனெனில் இந்த உயர்ந்த மனிதன் மாமனிதனை படைக்க இறைநிலை எத்தனையோ தலைமுறை உள்ளே வைத்து காத்து எல்லாம் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி படைத்துள்ளதாம். அந்த இறைநிலையின் விழிப்பு நிலை தானே அது. அதனுடைய விழிப்பு நிலை நமக்கும் தேவைதானே. செயலுக்கு முன் திட்டமிடல் அவசியம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஒருவர் தன்னை 5 வகையில் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா? கல்வி அறிவு, உடல் வலு, செல்வ வளம், அதிகாரம், சூழ்நிலை இந்த 5 வகையில் தன்னை கணித்து செயலாற்ற வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு செயல் செய்தாலும் 6 அடிப்படையில் விளைவாக வரும். இடம், காலம், சூழ்நிலை, தொடர்பு கொள்ளும் பொருள், திறமை, நோக்கம் என இந்த அடிப்படையில் கொஞ்சம் கூட தவறாமல் நீதி வழங்கும் இயற்கை. அது செயல் விளைவாக இன்பமாகவோ துன்பமாகவோ நம்மிடவே திரும்பி பிரதிபலிக்கும். எனவே விழிப்புணர்வோடு செயலாற்றுவது அவசியம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல உயர்ந்த சால்வைய பரிசாக கொடுத்தாராம். ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. அது காஷ்மீருடைய சால்வை அந்த காலத்துல. அவர் என்ன பண்ணாரா, மேல போட்டுட்டு அதை எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு வந்தாரா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சால்வையை எடுத்து கீழே போட்டு ஒரு மிதி மிதிச்சாராம். மிதிச்சுட்டு நல்லா கசக்கி போட்டார். இத்தனை நேரம் இந்த சால்வை என்னை என்ன பண்ணிச்சு? தான் எனும் அகங்காரத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது. இதோட உயர்ந்தது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு இடத்தில் நற்பலனை தந்த செயல் மற்றொரு இடத்தில் தீய வினைகளை ஏற்படுத்திவிடும். அதன் விளைவை கவனித்து எந்த இடத்தில் எத்தகைய செயலை செய்ய வேண்டுமோ அதையே செய்ய வேண்டும். ஒரு கதை, இறைவன் தான் யாரு எது கேட்டாலுமே கொடுத்துருவாரு இல்லையா? ஒரு அரக்கன் நல்ல கடன் தவம் செய்யறாரு. கடவுள் வந்து கேட்கிறாரு, கொடுத்துடுறாரு கடவுள் வரமும்.
அப்ப அந்த அரக்கன் என்ன கேட்கிறான்னா, "நான் யார தொட்டாலும் சாபமா சாம்பலாகி விட வேணும்" அப்படிங்கிறார். கொடுத்தவர் யாரு? கடவுள். ஆனா இவர் என்ன பண்றாரு? வாங்கினவரு, அந்த வரத்தை வாங்கியவர் என்ன பண்றாரு? கடவுள் மேலேயே கைய வைக்க போயிடுறாரு. ஆனால் வேறு விதத்தில் கடவுள் உருவம் எடுத்து இது மாற்றிக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு காப்பாத்திக் கொள்கிறார். இது கதை. இது எதற்காக ஒரு வேடம் பூண்டு சொன்னார்கள் என்றால், எந்த செயலும் அயரா விழிப்பு நிலை அவசியம் என்பதற்காக. காலம். ஆனால் இன்னும் இறைநிலைக்கு இந்த அவதாரங்களை போட்டு வீதி உலாவாக கொண்டு வருகின்றனர். அக்காலத்தில் தேர் திருவிழா வந்ததின் நோக்கம் பொருட்கள் பண்டமாற்றும் முறைக்கும் வயதானவர்கள், குழந்தைகள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியாது. கடினம் என்பதால் தானே. அதேபோல இன்றும் அதேபோல ராஜாக்களும் அந்த காலத்துல அப்படிதான் வருவாங்க. தேர்களில் உலா வந்து மக்களுடைய குறையை தீர்த்து வைப்பார்கள். அப்ப தேர் திருவிழா போன்றவை அதற்காக வந்தது. சிவகங்கை சீமையில் ஒரு மருது சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஊர் கோவில்ல உள்ள தெய்வத்திற்கு தேர் வடிவமைக்க வேண்டும்னு ரொம்ப ஆசை. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, தேர வடிவமைக்க சொன்னாங்க. தச்சர் முடியாதுன்னாரு. மறுநாள் சொல்வதாக சொல்லிவிட்டு போயிட்டார். ஆனா, இவங்க ரொம்ப அந்த ராஜா சொன்னதுனால தேர் உருவாக்கினாரு. தேர் அன்று இந்த ராஜா ஏறி உட்கார்ந்தாரு. தேர் கொஞ்சம் கூட நகரல. உடனே எல்லாரும் சொன்னாங்க, இந்த தச்சருக்கு குடுக்க வேண்டிய கூலி குடுக்கல அதனால தான் அப்படின்னு. உடனே ராஜா உடனே ராஜா மருது பெரிய மருது இறங்கி என்ன வேணும்னு கேட்டாரு. இந்த தச்சர் சொன்னாரு, "இன்று ஒரு நாள் நான் ராஜாவாக இருக்க வேண்டும்" அப்படின்னு. உடனே சின்ன மருதுக்கு கோவம் வந்தது. ஆனா பெரிய மருது அவரை தேரில் ஏற்றி அவருக்கு கிரீடம்லாம் குடுத்து அலங்கரித்து பார்த்தார். தேர் கொஞ்சம் தான் நகர்ந்தது. ஒரு திருப்பத்துல அந்த தச்சர் தவறி கீழே விழுந்தார். அப்ப அவர காப்பாத்துறதுக்காக அரண்மனை வைத்தியர்கள்லாம் பெரிய மருது கூட்டிட்டு போனாரு. ஆனால் தச்சர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, "இன்று யார் இந்த தேரில் உட்காருவார்களோ அவருக்கு மரணம் ஏற்படும் என்பதுதான் காலம்" அப்படின்னாரு. இந்த காலத்தை தான் ஜாதகத்தில் குறிப்பிட்டிருந்தது அப்படின்னு சொன்னார். இதுதானே விழிப்பு நிலை. அரசன் என்பவன் இறைவனுக்கு சமமாக பாவித்தார்கள். இதைதான் நமக்கு ஈரண்டொழுக்க பண்பாடாக நமது மகான் கொடுத்துள்ளார்கள் இல்லையா? பழிச்செயல் பதிவுகள் நீங்க தூய்மையற்ற செயலாக வேண்டுமானால் அறிவு எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். விழிப்பு நிலை என்றால் தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றால் தன்னையும் தான் பெற வேண்டிய இலக்கையும் எப்பொழுதும் மறக்காமல் இருக்க வேண்டும். ஏனெனில் எப்பொழுதும் புலன் வழி வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். புலன் வழக்கத்தில் தெளிவு பெற அக்கினை தவம் அவசியமாகின்றது. மகானின் கவி அறிவு தன் விழிப்பு நிலை பெறவாத நிலையில் 5 பெரும் பழிச்செயல்களும் செய்ய வாய்ப்பு ஏது. உச்சக்கட்ட நிலை என்கின்ற துரியாதீத நிலை தவம்தான் இன்று நாம் செய்தோம். அங்கு சென்று மனம் அமைதி பெறும்போது அவன் ஞானி ஆகின்றான். ஞானம் பெற வேண்டும் பெறதானே நாம் வந்துள்ளோம். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டும். மகான் ரமண மகரிஷி கிட்ட பார்க்க ஒரு பசுமாடு தினந்தோறும் வருமாங்க. அதன் பெயர் லக்ஷ்மி. அன்று வரல. ரமண மகரிஷி எல்லாரையும் போய் அந்த மாட தேட சொன்னாரு. தானும் போய் தேடி சென்றார். அது ஒரு பள்ளத்துல விழுந்திருந்தது இவருடைய வரவை எதிர்நோக்கி. அவர் பார்த்தாரு, அது இறைவன் அடி சேர்ந்து விட்டது. ஒவ்வொரு உயிரின் மீதும் தன்னை போல பாவிப்பதுதான் அயரா விழிப்பு நிலை. தொடர்பு கொள்ளும் பொருளில் வேதாத்ரி மகரிஷி நம்மளுடைய மகான் எப்பொழுதும் உணவில அளவு முறையோடு தாங்க இருப்பார். அவருக்கு 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவாரு. இவருக்கு கொஞ்சம் உணவு அளவை அதிகரிக்கணும். அவர் மேல அன்பு மிகுதியால் ஒரு அன்பர் என்ன பண்ணாங்க, சாப்பாடு செய்யறவங்க கிட்ட சப்பாத்தி மாவினுடைய அளவு அதிகரிச்சு தடியா போட சொன்னாங்க. மகான் சாப்பிட உட்கார்ந்தாரு. 2 சப்பாத்தியும் போட்டாங்க. 1 மட்டும் தான் சாப்பிட்டாரு. அப்ப இதுதானே அயரா விழிப்புணர்வு. எப்பொழுது அவசியம்? ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் நமது மகான். ஒரு ஜென் குருவிடம் சீடர் ஒருவர் வந்து, "ஐயா நான் தங்களிடம் 10 வருட காலம் சீடனா இருந்துட்டேன். என்னை எப்பொழுது ஆசிரியராக்குவீர்கள்?" என்றாராம். குரு அவரிடம், "நீ உள்ள வரும்போது செருப்பை எங்க கழட்டி போட்ட?" அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவர் கொஞ்சம் சிறிது யோசிச்ச உடனே குரு சொன்னாராம், "உள்ள போய் இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துக்கொள்" அப்படின்னாரு. இதுதான் நம் திறமையை வளர்த்துக் கொள்ளும் விதம் இல்லையா? நாம் 5 புலன்களோடு தான் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். அதன் காரணமாக
இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துக்கம், கவலை, ஆசை என உணர்ச்சிகளாக வருகின்றது. புலன் உணர்விலே கொஞ்சம் பற்று அதிகமாகி மாயையினால் தவறு செய்கிறோம். பிடித்த உணவு 2 சாப்பிட்டா பரவாயில்ல. 7, 8ன்னு ஆயிடுச்சுன்னா அது ஜீரணிக்க கஷ்டப்படும். அது போல தானே தூக்கம் கூட நாம் பகலில் தூங்காம் தூங்காமல் இருந்து ராத்திரி தூங்க வேணும். ஆனா என்ன பண்றோம்? பகல்ல தூங்கிட்டு ராத்திரி வேலை செய்கிறோம். இது நமக்கு பணம் அவசியம்தான். ஆனால் இதனால என்ன ஆகுது? சுரக்க வேண்டிய மெலட்டோன் சுரக்காமல் உடலுக்கு துன்பமே தருகின்றது. நாம் இயற்கைக்கு முரணாக வாழும்போது என்ன வருகின்றது? மனசஞ்சலம், மலட்டுத்தன்மை, தேவையற்ற நோய்களை பெருக்கிக் கொள்கிறோம். அதனால ஆசை என்பது என்ன வளம் இல்ல இந்த திருநாட்டுல. ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக கேட்டுக்கொள்வோம். செயலுக்கு ஏற்ற விளைவை படிப்படியாக கருதாமல் தண்டனையாக இருக்க நாம் கருதுகின்றோம். இதனால் கவலையில் அல்லல் படுகின்றோம். 1940க்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஆண்டன் செக்காவோ என்பவர் ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலுக்கு பரிசும் கிடைத்தது. அவர் எழுதிய நாவலின் பெயர் தும்மல் அப்படின்னு தான் பெயர். அவர் என்ன பண்ணாரு, அந்த கதாநாயகன் ஒரு டிராமா பார்க்க போனாரு. அவர் 2வது ரோல உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு தும்மல் வந்தது, தும்மல் போட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் தும்மல் போட்ட உடனே முன்னாடி ரோவுல இருக்கிறவரு திரும்பி பார்த்தாரு. பார்த்தா இவருடைய உயர் அதிகாரி. இவர் என்ன சொன்னாரு, "அச்சச்சோ! இவரு வந்திருக்காரு. நம்ம தும்மிட்டோமே! இதனால இவரு என்ன பண்ணுவாரு, நம்மள வந்து தப்பா நெனச்சுக்க பாரு தும்பல்ங்கிறது ரொம்ப இயற்கையானது. அது வந்துருச்சு. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் தும்மியிருக்க மாட்டேன்" அப்டின்னாரு. இத கேட்ட உடனே அவரு இட்ஸ் ஓகே அப்டின்னாரு. அவர் இட்ஸ் ஓகேன்னு சொன்னது இவருக்கு திருப்பி தப்பா போயிடுச்சு அந்த கதாநாயகனுக்கு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவள கூப்ட்டு, "சார் தும்மல்ங்கிறது ரொம்ப இயற்கையானது" அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர், "பரவால்லப்பா என்னைய ட்ராமா பார்க்க விடு" அப்படின்னாரு. இவருக்கு அவர ட்ராமா பார்க்க விடுன்னு சொன்னது இன்னும் கொஞ்சம் கவலையா போய் என்ன பண்ணாரு, அவரு ட்ராமா முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் காரு கிட்ட வந்து நின்னுக்கிட்டாரு. அவரு வந்து வெளியில வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே அப்ப சார் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, "பார் நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரல. மரியாதையா ஓடி போயிடு" அப்படின்னாரு. இவரு அதே கவலையோட வீட்டுக்கு வந்தாரு. அவர் மனைவி பார்த்தாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவர் சொன்னாரு, "இல்ல, அந்த மாரி நடந்ததுன்னோனே, இப்பவே நீ ராத்திரியே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னாங்க. ராத்திரி 12 மணிக்கு அவருடைய வீட்டு கதவ தட்டினாரு. அவரு தெறந்தாரு. 2 பேரு தான் கதவ தட்டுவாங்க. ஒன்று கவர்னர் ஜெனரல், இல்லன்னா உயர் அதிகாரி தான். ஆனா இவரு என்ன பண்ணாரு, தட்டின உடனே அவர் வெளியில எல்லா அந்த ராணுவ இத ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்து கதவ திறந்து சல்யூட் அடிக்கலான்னா, இவர் நின்னாரு. "நான் பாரு இப்ப ஓடி போயிரு. நான் இது துப்பாக்கி வச்சிருக்கேன்னாரு." ஆனா இவர் வந்து அதே மனநிலை படுத்தவர் தான். அவ்வளதான். இது போல தான் நம்ப எப்பொழுதும் கவலையுற்று இன்னல் புரிகின்றோம். தீர்க்க முடியாத சிக்கல் உண்டா? பெரும்பாலும் நாம் 6 குணங்களில் தான் வாழ்கின்றோம். பழக்கப்பதிவை விளக்கப்பதிவாக மாற்றிக் கொள்ளும்போது, அதற்கு முறையான உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை என்று செய்யும்போது, விழிப்புணர்வோடு எப்பொழுதுமே அயரா விழிப்பு நிலையோடு வாழ்வோம். நம்மளுடைய மகான் கொடுத்த பயிற்சிகளை செய்யும்போது என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.